டீ கடை கிச்சன் சொந்தங்களுக்கு வணக்கம். இன்றைக்கி உருளைக்கிழங்கை வச்சு ஒரு சூப்பரான குச்சி சிப்ஸ் எப்படி வீட்டிலே சிம்பிளாக செய்யலாம் அப்படிங்கிறத தான் பார்க்க போகிறோம். உருளைக்கிழங்கை வெட்டி எண்ணெயில் போட்டு பொரிச்செடுத்தா சிப்ஸ் ரெடி ஆயிரும் அப்படின்னு நம்ம சாதாரண நினைக்கலாம். ஆனால் இந்த சிப்ஸுக்கு வெட்டுறதுலேருந்து அதை கழுவி எப்படி பக்குவமாக எடுக்கணும் அப்படிங்கிறதுல நிறைய டிப்ஸ் இருக்குது. அந்த மெத்தடை ஃபாலோ பண்ணோம் அப்படின்னா தான் நமக்கு ஒரு சரியான டேஸ்ட்டில் சூப்பரான சிப்ஸ் கிடைக்கும். அதனால் வீடியோவை முழுமையாக பார்த்துட்டு நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். வணக்கம். நீங்கள் நம்ம டீ கடை கிச்சனில் உருளைக்கிழங்கை வச்சு ஒரு குச்சி சிப்ஸ் நல்லா சூப்பராக காரசாரமாக கடையில் வாங்கி சாப்பிட்ருப்பீங்க. ஆனால் அதை நம்ம வீட்டில் எப்படி ரெடி பண்ணுறது தான் இன்றைக்கி நம்ம டீ கடை கிச்சனில் பார்க்க போகிறோம். அதுக்கு நம்ம இன்றைக்கி உருளைக்கிழங்கு பார்த்தீங்கன்னா 1 கிலோ உருளைக்கிழங்கு எடுத்துருக்கோம். 1 கிலோ உருளைக்கிழங்கு பார்த்தீங்கன்னா நல்லா செவந்த உருளைக்கிழங்கா இருக்கா. இது சிப்ஸுக்குன்னே தனியாக வருது இந்த உருளைக்கிழங்கு. அந்த உருளைக்கிழங்கு இந்த மாதிரி தான் லேசாக செவன்னு இருக்கும். இந்த உருளைக்கிழங்கு கிடைச்சா நீங்கள் வாங்கிக்கோங்க. இல்லைனா நார்மலாக நமக்கு கிடைக்கக்கூடிய உருளைக்கிழங்கு நீங்கள் கொஞ்சம் பெரிய சைஸில் வாங்கிக்கோங்க. வாங்கிட்டு நம்ம சொன்ன மெத்தடில் நீங்கள் மற்றதெல்லாம் ஃபாலோ பண்ணி சூப்பரான ஒரு குச்சி உருளைக்கிழங்கு சிப்ஸு நீங்களும் செஞ்சிடலாம். இப்போ நம்ம கழுவி வச்சுருக்கேன். தொலியை ஃபுல்லாக நான் சீவிடுறேன். அதேமாதிரி நீங்களும் தொலியை ஃபுல்லாக சீவிடுங்க. தொலியெல்லாம் நல்லா சீவிட்டு தண்ணியில் வச்சுருக்கோம். தண்ணியில் வச்சுட்டு நல்லா ஒரு தடவை கழுவி எடுத்துருவோம். கழுவி எடுத்துட்டு தனியாக எடுத்து வச்சுருங்க. கழுவி எடுத்த அந்த உருளைக்கிழங்கை இன்றைக்கி நம்ம 2 விதமாக சீவ போகிறோம். அதாவது அந்த குச்சியாக எந்த விதத்தில் சீவலாம் அப்படின்னு சொல்லி இப்போ பார்ப்போம். இப்போ நம்ம முதல் ஸ்டெப்பு பஜ்ஜிக்கட்டை எடுத்துகிட்டு இப்போ நம்ம அந்த பஜ்ஜிக்கட்டை வாழைக்காய் நம்ம பஜ்ஜிக்கு சீவோம்ல அதை விட கொஞ்சம் கனமாக இருக்கும். அதனால் இந்த மாதிரி நல்ல ஒரு கனமாக இருக்கிற மாதிரி அதை செட் பண்ணி நல்லா டைட் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ நம்ம கழுவி வச்சுருக்கக்கூடிய அந்த உருளைக்கிழங்கை எடுத்து இப்போ நம்ம இதில் சீவ போகிறோம். நல்லா உள்ளங்கை இப்படி வச்சுட்டு நல்லா அழுத்தி சீவுங்க. நல்ல ஒரு கனமாக வரும். இந்த அளவுக்கு நல்லா கனமாக வரும். இதுபோல் உருளைக்கிழங்கை நம்ம சீவிக்கலாம். இது பஜ்ஜிக்கட்டை இருக்கிறவங்க இதுபோல் சீவிக்கலாம். இப்போ இதுபோல் நம்ம கரெக்டாக கட்டையை செட் பண்ணிவிட்டு சீவிக்கலாம். இப்போ நம்ம பஜ்ஜிக்கட்டையில் சீவி வச்சுருக்கோம். அது தனியாக இருக்குது. இப்போ பஜ்ஜிக்கட்டை இல்லை அப்படின்னா நம்ம இந்த மாதிரிலாம் ஷார்ப்பான கத்தியை வச்சுட்டு இதே கணத்துக்கு இதுபோல் நம்ம வெட்டிக்கிடணும். நல்லா இதுபோல் கத்திகிட்டே கூட நீங்கள் ரவுண்டாக வெட்டிக்கலாம். இந்த கணத்துக்கு வெட்டினா கரெக்டாக இருக்கும். இந்த அளவுக்கு. இப்போ இதே போல் மற்ற எல்லாத்தையுமே நம்ம கட் பண்ணி வச்சுக்கலாம். இப்போ நம்ம பஜ்ஜியில் சீவனதும் கையில் கட் பண்ணதும் இருக்குது. இதே போல் இருக்கும். இப்போ இதை நம்ம ஒரு நேர் கோட்டில் அப்படியே சின்ன பீஸுகளாக அப்படியே ஒரு கோடு போட்டால் போதும். இந்த அளவுக்கு சைஸில் அவ்வளோதான். இந்த மாதிரி நீட்டை வாக்கில் போட்டு விட்ருங்க. இந்த அளவில் இருக்கிற மாதிரி நீங்கள் எல்லாத்தையுமே கட் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். இப்போ நம்ம ஒரு ரவுண்டு கட் பண்ணியாச்சா. கட் பண்ணதை அப்படியே எடுத்து பக்கத்தில் தண்ணி வச்சுக்கோங்க. தண்ணியில் சேர்த்துருங்க. அதே மாதிரி நம்ம இருக்கிற உருளைக்கிழங்கு எல்லாத்தையுமே நீங்கள் கட் பண்ணி இது போல் தண்ணியில் நல்லா உதிரியாக தனித்தனியாக போட்டு விட்ருங்க. உருளைக்கிழங்கு எல்லாத்தையும் நல்லா நீட்ட வாக்கில் இது போல் வெட்டியாச்சு. வெட்டி தண்ணியில் போட்டு ஒரு 15 நிமிஷம் அதிலே கிடக்கட்டும். இப்போ நம்ம இது பிடிக்கல அப்படின்றக்காக நம்ம 2 பாத்திரத்தில் போட்டிருக்கோம். வேற ஒன்றும் இல்லை. இப்போ நல்லா 2-3 தண்ணி விட்டு நல்லா கழுவிட்டு தண்ணியெல்லாம் எடுத்துட்டு தனியாக நம்ம அந்த உருளைக்கிழங்கு அந்த வெட்டி வச்சிருக்கிறத மட்டும் தனியாக நம்ம எடுத்துகிட்டு வந்துடலாம். நல்லா தண்ணி சூப்பராக வடிகட்டிடணும். தண்ணியே இருக்கக்கூடாது. இப்போ நம்ம பெரிய பாத்திரத்தில் சேர்த்துக்கலாம். அந்த பேசனில் சேர்த்துக்கலாம். எல்லாத்தையுமே உள்ளே சேர்த்து விட்ருங்க. தண்ணியில் கொஞ்சம் நேரம் ஊற வச்சுருந்தா தான் நமக்கு நல்லா விறப்பாக கிடைக்கும். இந்த மாதிரி நல்லா விறப்பாக இருக்கும். இல்லைன்னா நமக்கு குலைவாக இருக்கும். ரெண்டாவது அதில் கொஞ்சம் அந்த மாவு சத்து கொஞ்சம் வெள்ளையாக வரும். அதுக்காகத்தான் நம்ம 2-3 தடவை அதை அலசினோம்னா நமக்கு நல்லா பியூராக இந்த மாதிரி கிடைக்கும். இப்போ இது மேலே இதுக்கு தேவையான உப்பு 1 டீஸ்பூனு அப்படியே உப்பு தூவி விடுங்க. மஞ்சள் தூள் ஒரு 1/4 டீஸ்பூனு. காஷ்மீரி மிளகாத்தூள் ஒரு 2 டீஸ்பூனு. அதாவது காரத்துக்கு தகுந்தாப்புல போட்டுக்கோங்க. 2 டீஸ்பூனு. கரம் மசாலா ஒரு 1/2 டீஸ்பூன். ஓமம் ஒரு 1/4 டீஸ்பூன். லேசாக இது போல் நசுக்கி விட்டு சேர்த்துக்கோங்க. சீரகம் ஒரு 1/2 டீஸ்பூன். அதையும் நல்லா இந்த மாதிரி நசுக்கி விட்டு சேர்த்துக்கோங்க. இது மேலே சிக்கன் 65 மசாலா ஒரு 2 டேபிள் ஸ்பூன். அதாவது ஒரு 10 ரூபா பாக்கெட் வாங்கினீங்கன்னா கரெக்டாக இருக்கும். 2 டேபிள் ஸ்பூன் இருக்கும். அதை நம்ம இது மேலே சேர்த்துக்கலாம். இப்போ நம்ம மசாலா ஐட்டம்லாம் சேர்த்துட்டு இப்போ நல்லா விரவி கொடுக்கணும். தண்ணி எதுவும் சேர்க்க வேண்டாம். ஏற்கனவே நம்ம உருளைக்கிழங்கு அலசி வச்சுருக்கோம்ல, அதில் ஏற்கனவே தண்ணி லேசாக ஒட்டிக்கிட்டு இருக்கோம். அதுவே போதும். ரெண்டாவது உப்பு வேறு சேர்த்துருக்கோம்ல, அதில் வேறு கசைஞ்சு கொடுத்துக்கிட்டே இருக்கும். அதனால் இப்போ மசாலா நல்லா உப்பு மசாலா எல்லாமே இந்த கிழங்குல ஒட்டுற மாதிரி நல்லா இந்த மாதிரி விரவி கொடுக்கணும். நல்லா உதிரியாக
இப்போ நல்லா விரவியாச்சு. இது போல் நல்லா விரவி வச்சுட்டு அதுக்கடுத்து ஒரு 2 டீஸ்பூனு இஞ்சி பூண்டு பேஸ்ட் ரெண்டும் சேர்ந்தது 2 டீஸ்பூன் நல்லா நைஸாக அரைச்சிட்டு இதில் சேர்த்துக்கங்க. சேர்த்துட்டு கொஞ்சமாக மல்லித்தலை நல்லா தலையாகவும் கட் பண்ணி உள்ளே சேர்த்துக்கங்க. கருவேப்பிலை ஒரு 2 கத்தை எடுத்து நல்லா பொடுசாக வெட்டிட்டு அதையும் உள்ளே சேர்த்துக்கங்க. கருவேப்பிலையை சேர்த்துட்டு இப்போ ஒரு தடவை நல்லா அந்த இஞ்சி பூண்டு கருவேப்பிலை மல்லி ஏற்கனவே போட்டிருக்க மசாலா விரவி வச்சுருக்கிறது எல்லாம் சேர்த்து நல்லா இது போல் விரவி கொடுங்க. முதல்ல பார்க்கும்போது நமக்கு நிறைய இருந்த மாதிரி தெரிஞ்சிச்சு. இப்போ மசாலா வரணுன்னே அப்படியே கொஞ்சம் குறைஞ்சிருச்சு. இந்த அளவுக்கு விரவி முடிச்சுட்டு இப்போ மசாலா விரவி வச்சுட்டோம். இப்போ அடுத்து கடலை மாவு ஒரு 50 கிராம் எடுத்து நல்லா தூவி விடுங்க மேலே. நம்ம இன்றைக்கி 1 கிலோ கிழங்கு எடுத்து பண்ணுறோம். நீங்கள் ஒரு 1/2 கிலோ கிழங்குல கூட பண்ணலாம், உங்களுக்கு தேவை தக்கன பண்ணிக்கலாம். இப்போ கடலை மாவு தூவி விட்டுட்டு அரிசி மாவு ஒரு 50 கிராமு பச்சரிசி மாவு அதையும் நம்ம தூவிடலாம். கடலை மாவு டேஸ்ட்டுக்கு, அரிசி மாவு நல்லா பொறுப்பு நல்லா மொறுமொறுன்னு இருக்கும் அதுக்கு. அடுத்து ஒரு 75 கிராமு கார்ன்ஃப்ளவர் மாவு. இது வந்து நல்லா பைண்டிங்காகவும் கிறிஸ்பியும் கொடுக்கும், நல்லாயிருக்கும். அதனால் ஒரு 75 கிராமு இதில் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இப்போ தண்ணி எதுவும் சேர்க்க வேண்டாம். மாவை சேர்த்துட்டு இப்படி நல்லா பொலுன்னு கலந்து கொடுங்க. இந்த மாவு கிழங்குல நல்லா ஒட்டி வரணும். நல்லா அப்படியே எடுத்து உதுத்து விடுங்க. அள்ளி அப்படியே உதுத்து விட்டிங்கன்னா அந்த காஞ்ச மாவு பூரா அந்த ஈரத்துலேயேவும் நல்லா ஒட்டிக்கும். இப்போ நம்ம உருளைக்கிழங்குல மாவு எல்லாம் படுற மாதிரி நல்லா இந்த மாதிரி விரவி கொடுத்தாச்சு. இது அப்படியேவும் உருளைக்கிழங்கு குச்சி சிப்ஸ் நம்ம பொரிச்சு எடுக்க போகிறோம். எண்ணெய் தேவையான அளவு கடாயில் ஊற்றிட்டு எண்ணெயோட சூடு வந்து நல்லா ஆயிரணும். நல்லா சூடு நல்லா லேசாக ஆவி பறக்க சூடு இருக்கணும். எண்ணெய் வந்து ஏன் இந்த கலரில் இருக்குன்னு நினைக்க வேண்டாம். நம்ம இப்போ தான் ஒரு காலிஃப்ளவர் 65 ஒரு வீடியோ எடுத்தோம். அதனால் லைட்டாக அந்த கலரு அதில் இருக்குது, அதனால் அப்படி தான் இருக்கும் எண்ணெய். இப்போ உருளைக்கிழங்கு சிப்ஸுக்கு நம்ம கலந்து வச்சுருக்கக்கூடியதை கொஞ்சம் அப்படி எடுத்துட்டு அப்படி லேசாக எண்ணெயில் உதுத்து விடுங்க. நல்லா அப்படியே அங்கங்கே தனித்தனியாக விழுகிற மாதிரி இதுபோல் நல்லா உதுத்து விடுங்க. அதாவது எண்ணெயோட சூடுக்கு தக்கனையும் எண்ணெயோட அளவுக்கு தக்கனையும் நம்ம ஒவ்வொரு தடவையும் உள்ளே போட்டுக்கிறணும். இப்போ நம்ம சிப்ஸ்னாலே இந்த மாதிரி நல்லா பொங்கி மேலே வரும். ஏன்னா அந்த உருளைக்கிழங்குல தண்ணி சத்து இருக்கிறதுனால நமக்கு அந்த பபுள்ஸ் எல்லாம் மேலே ஏறி வரும். அதனால் கரெக்டாக அந்த வெளியில் சிந்திராத அளவுக்கு கனெக்ட் பண்ணி குறைச்சி அப்படியே போட்டு மேட்ச் பண்ணி எடுங்க. எண்ணெய் பொங்கி அப்படியே இறங்கின பிறகு இப்போ ஒரு கம்பியை வச்சுட்டு லேசாக நம்ம அப்படியே உழைச்சி விடலாம். மாதிரி நல்லா உழைச்சி விடுங்க. அதுவே பிரிஞ்சிடும். அது வந்துக்கிட்டே இருக்கும்போது நம்ம இப்படி உழைச்சி விட்டுட்டோம்னா நல்லா உதிரியாக உழைஞ்சிரும். இப்போ நம்ம வந்து இந்த சிப்ஸு போடும்போது நல்லா சூடாக இருக்கணும் எண்ணெய். அடுத்து மீடியத்தில் வச்சுக்கோங்க. மீடியத்தில் வச்சுட்டு நல்லா அப்பப்போ கலந்து விட்டு நல்லா வேக வச்சு எடுத்துக்கிறணும். இப்போ நமக்கு இந்த சிப்ஸ் ரெடி ஆகிறதுக்கு ஒரு 4லேருந்து ஒரு 5 நிமிஷத்துக்குள்ளே ஆகும். நல்லா இந்த மாதிரி சலசலப்பு நல்லா குறைஞ்சிடணும். நல்லா குறைஞ்ச பிறகு நம்ம இதை எடுக்க ஆரம்பிச்சிடலாம். பார்த்தீங்கன்னா நல்லா ரெடி ஆயிடுச்சு. இந்த மாதிரி சலசலன்னு இருக்கும். 2வது ரவுண்டும் அதேமாதிரி நல்லா எண்ணெய் சூடாயிடணும். சூடான பிறகு நம்ம அப்படியே 2வது ரவுண்டும் எடுத்து போட ஆரம்பிச்சிடலாம். நல்லா அப்படி மெதுவாக ஒன்றும் அவசரம் இல்லாமல் உதிரியாக எடுத்து இப்படியே பிரித்து விட்ருங்க. பார்த்தீங்கன்னா நல்லா கிறிஸ்பியாக. வீட்டில் உருளைக்கிழங்குல எந்த பண்டம் செஞ்சாலும் சின்ன பிள்ளைகளுக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும். அந்த வகையில் இந்த குச்சி சிப்ஸ் ரொம்பவும் பிடிக்கும். இதே மெத்தடில் நீங்களும் ஒரு சூப்பரான ஒரு உருளைக்கிழங்கு குச்சி சிப்ஸ் செஞ்சு சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி வந்தன்றதை மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்கள். நன்றி, வணக்கம்.